ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும். ஒவ்வொரு தடவையும் பிக் பாஸ் அவர்கள் தயவு செய்து நீதி, நேர்மை, அச்சம், மடம், மானம் அப்படின்னு சொல்லி எதுவுமே பார்க்காம தயவு செய்து வந்து முன்னாடி நின்று கரெக்டாக சொல்லி தொலைங்கடா, எப்போ பார்த்தாலே ரெண்டே பேரை சொல்லி குத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லி பார்த்துருப்பீங்க, பிக் பாஸ் சொல்லி பார்த்துருப்பீங்க, ஏன் நம்மளே சொல்லியிருக்கோம், ஓகேவா? ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கானுங்க. ஓடி போய் யாரா ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வத்துலேயும் ஆர்வமாக இருக்காங்கன்னா பாருங்கள், ஓடுறாங்கங்க லிட்ரலாக. எனக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமாக வந்துருந்தது. ஆனால் ஒஸ்ட் பர்ஃபார்மராக 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒன்று எஃப்ஜே, இன்னொன்று சாண்ட்ரா. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. எஃப்ஜே வந்து உண்மையாலுமே கரெக்டாக வேலை செஞ்சாரா, இல்லை அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தகுதியான ஆளா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் சாண்ட்ரா அவர்களும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு தகுதியான ஆளா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் விஷயத்தில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வந்து லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ரு இருக்கார்ல, கம்ரு அவர் கொடுத்தாரு பாருங்கள் திவ்யாவுக்கு ஒரு மரண அடி, சரிங்களா? அது என்ன அப்படின்னா, கமருதீன் போயிட்டு ஃபஸ்ட்டு திவ்யா அவர்களை வந்து அவர் வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நாமினேட்டும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஏன்னா அவங்க அடுத்த வார கேப்டன் பதவிக்கு வேறு போட்டியிட போகிறதுனால நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை இவங்க என்னென்னமோ நினச்சிட்டு வந்திருக்காங்க, எப்பயுமே நீ இப்படி தான் பேசுவா, அப்படி தான் பண்ணுவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது பேச போனால் அப்படியே முகத்தை திருப்பிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ நம்மளை பார்த்தாவே ஏதோ கொள்ளைக்காரனை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சொல்லுவாப்புல. அது வந்து கொள்ளைக்காரனை, ஓகேவா, கொள்ளைக்காரனோ இல்லை கொலைக்காரனோ பார்க்குற மாதிரி வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. இதுக்கு திவ்யா அவர்கள் வந்து எப்படி தெரியுமா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க? ஆமாம், நான் அழகி தான், உலக அழகி தான், என்னப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னது கொள்ளைக்கார மாதிரி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது. இவங்க உலக அழகி, ஆமாம் நான் உலக அழகி தான், என்னப்போ அப்படின்னு சொல்லி கமருதீன் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அது ஒரு வாக்குவாதமாக கொண்டு வராங்க. அப்போ கமருதீன் சொல்கிறாப்புல, ஏங்க நான் வந்து அந்த வார்த்தையை சொல்லிங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் சொல்கிறாங்க, கமருதீனும் சொல்கிறாப்புல. அப்பயும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி தான் கேட்டுச்சு அப்படின்றாங்க. திரும்பி கொள்ளைக்காரன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம அக்கா திவ்யா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் என்ன சொல்லாதீங்க, கொள்ளைக்காரன்லாம் என்ன சொல்லாதீங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னது அவராக நினச்சிக்கிட்டு நம்மளை பார்த்தாவே நம்மளை கொள்ளைக்காரன் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு இதுக்கு மீனிங் என்ன? அவங்க பார்க்கும்போது நம்மளை வந்து கொள்ளைக்காரன் மாதிரி பார்க்குறாங்கன்றத மீனிங். அதை கூட புரிஞ்சுக்க மாட்டுறாங்க பாஸ். ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்க, கமருதீனா அவன் வந்து நெகட்டிவ், அவன் என்ன பேசினாலையும் அவனை பேச விடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்வதியா, அந்த பொண்ணு என்ன பேசினாலையும் பேச விடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நாமினேட் பண்ணாப்புல வந்துட்டாப்புல, ஓகே. அதுக்கு அடுத்தா நம்ம திவ்யாக்கா போகிறாங்க, ஓகேங்களா, டிசிப்ளின் திவ்யாக்கா. அவங்க போய் கமருதீனை வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு சில ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கமருதீன் வந்து என்கிட்ட பேச வராப்புல, ஓகே, நான் வந்து திரும்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னா நான் ஏன் திரும்பிட்டு போகிறேன்? நீங்கள் முகமூடி போட்டுக்கிட்டு திரும்ப வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, ஸோ அதனால் நான் திரும்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா வந்து அவங்களோட ஆட்டிடியூடில் சொல்கிறாங்க. அப்போ கமருதீன் வாயை ஒரு மாதிரி வந்து அனுமர் மாதிரி வந்து வச்சுக்கிறாப்புல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அனுமர் மாதிரி வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன வாந்தி வருதா அப்படின்னு திவ்யா கேட்குறாங்க. அதுக்கு கமருதீன் சொல்கிறாரு, ஆமாங்க அப்படின்றாங்க. அப்படியா, அப்போ நீங்கள் வெளியே போய் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. அது கமருதீன் சொல்கிறாரு, இல்லை நான் இங்கே எடுத்துடுறேன் அப்படின்றாரு. அப்படியா, சரி எடுங்க அப்படின்றாங்க திவ்யா. அது கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, சரி வாங்க வந்து பிடிங்க கையில் அப்படின்றாரு. சரியான பல்ப்புனா பல்ப் அவங்களுக்கு. பாவம் புகஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் கமருதீனை நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒழுங்காக வேலை செய்யலை, ஒழுங்காக பேசுகிறதில்ல. த்ரூ அவுட் தி சீசன் வந்து அவங்க ஒன்றும் பொருளை போட்டு உடைக்கிறது, அக்ரெஷன்ஸை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஒன் இஸ் எஃப்ஜே பேசினது. எஃப்ஜே பேசினது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம சென்சிபிளாக வந்து பேசினாப்பில். ஒன்று வியானா வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருந்தார். பட் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி தான் சொல்ல முடியும், ஓகேங்களா? வியானா அவர்கள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் வந்து இருக்கும்போது ஒரு மாதிரி வந்து இருக்காங்க. அதுவே வெளிப்படையாக வரும்போது அவங்க அப்படியே நடிக்கிறாங்க. எப்படின்னா சொல்லுங்கண்ணா அக்கா அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இது எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, சாண்ட்ரா அக்கா சமைச்சிட்டு இருக்கும்போது சுபிக்ஷாவுக்கு அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா கையை ஓங்குறாங்க அவங்க. ஸோ அப்போ தனியாக இருக்கும்போது அவ்வளோ அக்ரெஷனாக வந்திருக்காங்க, அவ்வளோ கோவப்படுறாங்க, கையெல்லாம் ஓங்குற அளவுக்கு வந்து போகிறாங்க. அதுவே நம்மக்கிட்ட வரும்போது அண்ணா சொல்லுங்கண்ணே, பிக் பாஸ் சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி க்யூட்னஸை வந்து காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில ரீசன்ஸை சொல்லி வியானா வந்து நாமினேட் பண்ணுறாப்புல, ஓகேங்களா? ஸோ இந்த கையை தூக்குறது அடிக்கிறதுக்கு போனதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. சுபிக்ஷாவும் அது ஓகே சொல்கிறாப்புல. மேபி அது இருந்திருக்கலாம், மேபி இல்லை அது இருந்திருக்கு, ஓகேவா?
2வது வந்து அவர் செலக்ட் பண்ணது வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சது வந்து சாண்ட்ராக்காவை அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. ஏன் அப்படின்னா சாண்ட்ராக்கா வந்து அது பெஸ்ட் பர்ஃபார்மரில் தான் அவர் சொல்லியிருப்பாப்புல. சாண்ட்ராக்காவை ஏன் சொல்கிறேன்னா அவங்க வந்து ஒரு டாஸ்க்குள்ளே இருக்காங்க, அந்த டாஸ்க்கை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாப்புல. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ரோல் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரோலில் பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணது யார் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சாண்ட்ராவை தான் சொல்லுவோம். அது என்ன வேணால் கான்ஃப்ளிக்ட் வந்துட்டுருக்கோம், என்ன வேணால் பிரச்சனை, அது பிரச்சனைகள் வரும், அதை நம்ம சமாளிக்கிறது தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சாண்ட்ராக்கா வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து நாமினேட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவருடைய பாயிண்ட்டு ரொம்ப வேலிடாக பக்காவாக வந்துருக்கு. அண்ட் அமித் அவர்களை வந்து நாமினேட் பண்ணார், அதாவது ஒஸ்ட் பர்ஃபார்மராக. எதுக்காக அப்படின்னா ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற பேரில் நீங்களும் வந்து அதே மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்க, எங்களை பற்றி அவர் சுத்தமாக எதுவுமே யோசிக்கவே இல்லை, நான் ஒர்க் பண்ணுறதா இல்லை அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இது பண்ணாமல் நாங்கள் வந்து முடிச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணியிருந்தார். 3வது சுபிக்ஷா செம்மையாக பேசினாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து நீங்கள் மெடலே கொடுக்கலாம், அந்தளவுக்கு பேசிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பாயிண்ட்டை யாருமே எடுத்து வைக்கவே கிடையாது. ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சாண்ட்ராக்கா ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை வந்து உருவாக்குனாங்க. எப்போ வந்து மேனேஜர் போஸ்ட்டில் விக்ரம் இருந்தாரோ அது எல்லாமே ப்ராப்பராக எந்த விதமான பிரச்சனைகளும் பெருசாக இல்லாமல் கரெக்டாக வந்து போயிட்டு இருந்தது. எப்போ சாண்ட்ராக்கா வந்து பிரச்சனையை ஆரம்பித்தாங்களோ ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்தது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கெஸ்ட்டு வந்தாங்க. கெஸ்ட்டு ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி, நம்மளே சாப்பிட்றோம் அப்படின்னா கூட எச்சு தும்புறது, இரும்புறது, அப்புறம் சிந்தி போடுறது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த சாண்ட்ராக்கா அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2வது திவ்யா. ஸோ ஆக்சுவலாக அவங்க தான் கேப்டன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே அவங்க தான் பேசினாங்க. கேப்டனே வந்து திவ்யா தான். ஸோ அப்போ திவ்யா என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பிரச்சனை வந்து கண்ட்ரோலில் தாண்டி போகும்போது ஆஸ் எ கேப்டனாக அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தே ஷுட் சால்வ் தட் ப்ராப்ளம், அப்படி தானே? அவங்க தான் வந்து அந்த சால்வ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்படி சாண்ட்ராக்கா பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க வந்து சில கேமை வந்து விளையாடினாங்க. அது ரொம்ப மோசமாக போய் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் விக்ரமே வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே போகிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வரிசையாக ஒவ்வொருத்தரும் திவ்யாவுடைய பேரை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க, இன்க்ளூடிங் பார்வதி ஒரு 10 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேசினாங்க. ஒரு 5-6 பாயிண்ட் திவ்யாவுக்காகவே பேசினாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் ஆஸ் எ கேப்டனாக நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, கேப்டனாக நீங்கள் எந்த டெசிஷன்ஸும் வந்து எடுக்கல. 2வது நீங்கள் மேனேஜராக இருக்கும் பொழுது எப்படி மக்களை வந்து ஹேண்டில் பண்ணுமோ, எம்ப்ளாயிஸை ஹேண்டில் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஆங்கரை லூஸ் பண்ணி தேவையில்லாத சில வார்த்தைகளை விட்டுட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அடுத்த நாள் நீங்கள் கொண்டு போகும்பொழுது அந்த பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு நீங்களே ஒரு பெரிய காரணமாக இருந்துட்டீங்க அப்படின்றதையும், அதே போல் எல்லார் முன்னாடியும் கெஸ்ட்டுக்கு முன்னாடி முடி இருக்குது, என்னது டவல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு டவல்ஸு அப்படிலாம் அவங்க சொல்லும் பொழுது அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒஸ்ட்டு தான் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விதத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சுபிக்ஷா ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திவ்யா பற்றியும் பேச ஆரம்பித்தாங்க. அண்டு நிறைய பேர் மோரார்லெஸ் வந்து சாண்ட்ராவுடைய பேர் தான் வந்து சொன்னாங்க. அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. சீக்ரெட் டாஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது பாஸ், சீக்ரெட் டாஸ்க்கெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம், அவங்க என்ன பார்த்தாங்களோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான ரீசன்ஸ் தான் வந்து சொன்னாங்க எல்லாருமே. ஏன்னா ரீசன்ஸ் சரியில்லை, நீங்கள் திரும்பவும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் யாரையும் வந்து சொல்லலை. அப்போது ரீசன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் சாண்ட்ரா அவருக்கு அதிகப்படியான பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பர்ஃபார்மராக ஆகிட்டாங்க. 2வது வந்து எஃப்ஜே அவர்கள். எஃப்ஜேவை நாமினேட் பண்ணது ஒரு 2-3 பேர் மட்டும்தான், 4-5 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதில் அமித், அப்புறம் நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதில் எஃப்ஜே அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, உங்களுடைய வேலை என்ன, க்ளீனிங் ஒர்க்கு, நீங்கள் போயிட்டு வந்து கெஸ்ட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, சாப்பாடை கொடுக்குறது அப்படின்ற வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் நாமினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட்லேருந்து எஃப்ஜே என்னென்னலாம் பண்ணாலும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காப்புல. அவருக்கு வந்து நம்ம லைம் லைட்டில் இருக்கோம் அப்படின்றத அவங்களால ஏற்றுக்க முடியலைங்க, வயிற்றெரிச்சல் படுறாங்க. நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் கரெக்டாக பக்காவான எல்லாருமே பாயிண்ட்டை பக்காவாக வந்து சொன்னாங்க. ஸோ எல்லாருமே பாயிண்ட்டு வந்து சொன்னதுனால தான் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. ஓகேவா? ஸோ அதன் காரணமாக 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒன்று சாண்ட்ரா, 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே. பட் திவ்யாவுக்கும் வந்து நிறைய பலத்தடி வந்து விழுந்தது. ஆனால் இன்கேஸ் அவங்க கேப்டனாக இல்லாமல் இருந்து அடுத்த வாரத்துக்கும் அவங்க கேப்டன் டாஸ்கில் வந்து போகாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி எஃப்ஜேவை விட்டுட்டு திவ்யாவை தான் எல்லாருமே வந்து குத்திருப்பாங்க. துஷார் முதல் கொண்டு எல்லாருமே அதை தான் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் எண்ட் ஆஃப் தி டே கம்பல்சரி திவ்யா அவர்கள் வந்து கேப்டனுடைய பொசிஷன்லேருந்து சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கணும். அதை அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க.
அண்ட் மைக் போடுறதுலேருந்து ஒரு சிலரை மட்டும்தான் கேட்டாங்களே தவிர நிறைய பேரை கேட்கவே இல்லை, கண்டிக்கவே இல்லை, டாஸ்க்கு கொடுக்கல, எதுவுமே பண்ணலை ஆஸ் எ கேப்டனாக. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள தான் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க, சாண்ட்ரா அவர்களையும் அவங்களையும். ஆனாலையும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையாலுமே இந்த வாரத்தில் யார் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.